ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம 9th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் அதில் 4th சாப்டர் ஜாமெண்ட்ரியில் இருக்கக்கூடிய சில கணக்குகள் பார்க்கலாம். தியரம் 10. The angle subtended by an arc of the circle at the center is double the angle subtended by it at any point on the remaining part of the circle. ஒரு சர்க்கிள் இருக்குது, அந்த சர்க்கிளுக்கு சென்டரில் ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறோம். இந்த ஓக்கிட்ட இருக்கக்கூடிய ஆங்கிளானது அந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸில் எந்த இடத்துல பாயிண்ட் வச்சு நம்ம ஜாயின் பண்ணாலும் ஒரு கிடைக்கும் இல்லையா ஒரு ஆங்கிள், அந்த ஆங்கிளை போல் சென்டரில் இருக்க ஆங்கிள் வந்து டபுளாக இருக்கும். ஸோ இந்த சிக்கிட்ட இருக்க ஏசிபி அந்த இடத்துல இருக்க ஆங்கிள் வந்து ஏஓபியில் இருக்க ஆங்கிளை போல் டபுள் டைம் இருக்கும். இப்போ ஏஓபியில் வந்து 60 டிகிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஏசிபியில் என்ன இருக்கும் அப்படின்னா அதில் பாதி இருக்கும். ஸோ 30 டிகிரி இருக்கும். இங்கே 80னா இங்கே 40 இருக்கும். சென்டரில் அந்த ஓக்கிட்ட என்ன ஆங்கிள் இருக்கோ அதை போல் அந்த சர்க்கம்ஃபரன்ஸில் இருக்க ஆங்கிள் வந்து பாதி இருக்கும். therefore ஆங்கிள் ஏஓபி ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஆங்கிள் ஏசிபி. Example 4.7. Find the value of x degree in the following figures. இந்த ஃபிகரில் எக்ஸ் டிகிரி இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ் டிகிரியோட வேல்யூ என்னென்னு கேட்குறாங்க. ஸோ ஃபிகரை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா தியரம், அந்த தியரத்தோட கான்செப்ட் அப்படி இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். பிக்யூஆர் ஆங்கிள் பிக்யூஆர் வந்து 50 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸில் இருக்க ஆங்கிள் வந்து சென்டரில் இருக்க ஆங்கிளோட டபுளாக இருக்கும். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸில் 50 டிகிரி இருந்துச்சுன்னா சென்டரில் வந்து அதோட டபுள். ஸோ 50 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 100 டிகிரி. இதுதான் இதோட ஆன்சர். இது நம்ம ஸ்டெப் வைஸாக எழுதணும் இல்லையா. therefore ஆங்கிள் பிஓஆர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஆங்கிள் பிக்யூஆர். அப்போ பிஓஆர் அப்படிங்கிற இடத்துல நமக்கு எக்ஸ் டிகிரி இருக்குது. அந்த எக்ஸ் டிகிரி வேணும்னா நம்ம என்ன செஞ்சுக்கணும், பிக்யூஆர் கிட்ட இருக்க 50 டிகிரியை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 250 is 100 டிகிரி. therefore the value of x equal to 100 டிகிரி. செகண்ட் சம். இந்த சம்லேயே நம்ம என்ன செய்யணும், எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த டயக்ராமை கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். சென்டரில் வந்து ஒன்று சென்டரை மார்க் பண்ணிக்கிறோம். இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எம்ஓ அண்ட் ஓஎல் ஆர் 2 ரேடியஸ். இந்த ரேடியஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அப்படி ஜாயின் பண்ணும்போது நமக்கு எம்என் அண்ட் எல்என் அப்படின்னு ஒரு ஃபார்மேஷன் இருக்குது. அந்த எண்ணுக்கிட்ட ஒரு எக்ஸ் டிகிரி இருக்குது. ஸோ அந்த எக்ஸ் டிகிரிக்கு நம்ம என்ன வேல்யூன்னு கண்டுபிடிக்கணும். ஆனால் அந்த ஓ இருக்கிற சென்டரில் கொடுத்துருக்க அந்த 260 டிகிரி அப்படிங்கிறது ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் வந்து 260 இருக்குது. இதை வச்சு நம்ம என்ன செய்யணும், இந்த எக்ஸ் டிகிரி வேல்யூ கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ ஆங்கிள் எம்என் ஈக்குவல் டு 1/2 ரெஃப்ளெக்ஸ் எம்ஓஎல். ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிளில் என்ன இருக்கோ அதில் பாதி வந்து இந்த இடத்துல இருக்கும் உங்களுக்கு. ஸோ 1/2 இன்ட்டு 260. அந்த 260 என்ன பண்ணிக்கிறோம், நம்ம 1/2ஆல் டிவைட் பண்ணுறோம். 1/2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 130 டிகிரி. 260/2 ஈக்குவல் டு 130 டிகிரி. therefore the value of x equal to 130 டிகிரி. தேர்ட் ஒன். இந்த சம்மில் வந்து பாருங்கள், XY அப்படிங்கிறது டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் அண்ட் XZY அந்த இடத்துல வந்து 90 டிகிரிங்கிறத அவங்க சிம்பாலிக்காக கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த எக்ஸுக்கிட்ட என்ன வேல்யூ வருதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் XYZ அப்படிங்கிறது நம்ம ஒரு ட்ரையாங்கிளாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த ட்ரையாங்கிளில் ஆங்கிள்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். சம் ஆஃப் 3 angles ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதில் வந்து நமக்கு 2 angles தெரியுது. ஒன்று எக்ஸ் கிட்ட 63 டிகிரி இருக்குது, இசட் கிட்ட 90 டிகிரி இருக்குது. ஸோ எக்ஸ் கிட்ட என்ன ஆங்கிள் வருதுங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த 3 ஆங்கிளை ஆட் பண்ணும்போது 180 டிகிரி. ஆங்கிள் எக்ஸ் ப்ளஸ் ஆங்கிள் ஒய் ப்ளஸ் ஆங்கிள் இசட் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஆங்கிள் எக்ஸுக்கு 63 அப்ளை பண்ணிக்கிறோம். ஆங்கிள் ஒய்க்கு வந்து எக்ஸ் டிகிரி. ஆங்கிள் இசட்டுக்கு அந்த இடத்துல எதுவுமே கொடுக்கலைனாலும் எல் ஷேப், அதாவது ஒரு செமி சர்க்கிள்குள்ளே சர்க்கம்ஃபரன்ஸோடு நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய இடத்துல 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். ஆங்கிள் இன் செமி சர்க்கிள் இஸ் ரைட் ஆங்கிள். ஆல்ரெடி டயக்ராம்லேயே உனக்கு மார்க் பண்ணிட்டாங்க. ஸோ ஆங்கிள் இசட்டுக்கு வந்து 90 டிகிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு 180. 63 + 90 ஈக்குவல் டு 153. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 153 ஈக்குவல் டு 180. எக்ஸ் ஈக்குவல் டு 180 ரைட் சைடில் இருக்குது. 153 வந்து இப்போ என்ன பண்ணுறோம், லெஃப்ட் டு ரைட்டுக்காக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணும்போது மைனஸ் ஆயிரும். 180 - 153 ஈக்குவல் டு 27 டிகிரி. therefore the value of x equal to 27 டிகிரி. ஃபோர்த் ஒன். இந்த டயக்ராமை இதையும் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. டயக்ராம் வந்து கொடுத்துட்டாங்க. டயக்ராமில் இருந்து எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிக்கணும். இதில் ஓ இஸ் த சென்டர். அந்த ஓலேருந்து சர்க்கம்ஃபரன்ஸை டச் பண்ணி ஒரு லைன் போட்டோம்னா அது வந்து நம்ம எதை கன்சிடர் பண்ணிக்கணும்னா ரேடியஸாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ ஓஏ, ஓபி அண்ட் ஓசி ஆர் ரேடியை. ரேடியை மீன் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் ரேடியஸ்.
இந்த மூணுமே ஈக்குவல்னு தெரியும் நமக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இதில் ஓஏசி அப்படிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இந்த ட்ரையாங்கிளில் ஓஏ அண்ட் ஓசி போத் ஆர் ரேடியஸ் அண்ட் ஆல்சோ தே ஆர் சேம். அப்போ சேமாக இருந்தால் இது என்ன டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் நம்ம சொல்லலாம் அப்படின்னா ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். தர்ஃபோர் இன் ட்ரையாங்கிள் ஓபிசி, ஓபிசி கிட்ட இருக்க ஆங்கிளும் ஓசிபி கிட்ட இருக்க ஆங்கிளும் நமக்கு எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால் ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ 35 போடும்போது அந்த பிளேஸ்லேயும் நமக்கு என்ன கிடைக்கும், அதே 35 டிகிரி கிடைக்கும். அதே மாதிரி ஆங்கிள் ஓஏசியில் ஓஏசி கிட்ட இருக்க ஆங்கிளும் ஓசிஏ கிட்ட இருக்க ஆங்கிளும் சேமாக இருக்கும். இங்கே 20னா அந்த பிளேஸ்லேயும் 20 டிகிரி இருக்கும். ஸோ ரெண்டுக்கும் ஒரே ரீசன் தான். இது ரெண்டுமே ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். தர்ஃபோர் ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஏசிபிக்கு வேல்யூ கேட்குறாங்க. அந்த ஏசிபி அப்படிங்கிறது என்னென்னா ஏசிஓ அண்டு ஓசிபி இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிரும், எக்ஸ் கிடச்சிரும். அதை நம்ம ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கோம். ஆங்கிள் ஏசிபி ஈக்குவல் டு ஆங்கிள் ஓசிஏ ப்ளஸ் ஆங்கிள் ஓசிபி. ஓசிஏ பார்த்தீங்கன்னா 20 டிகிரி அண்டு ஓசிபி வந்து 35 டிகிரி. ரெண்டே ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 55 டிகிரி கிடைக்கும். அதுதான் வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஸோ எக்ஸ் டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏசிபி ஈக்குவல் டு 55 டிகிரி. Example 4.8, if O is the center of the circle and angle ABC is 30 degree, then find angle AOC. Given ABCக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ABCக்கு வேல்யூ கொடுத்தாச்சு. ஏஓசிக்கு வேல்யூ கேட்குறாங்க. ஸோ ஏஓசி இந்த இடத்துல இருக்குது. இப்போ ஏஓசிக்கு வேல்யூ வேணும்னா ஏசிபியில் இருக்க ஆங்கிள் என்ன பண்ணிக்கணும், 2வால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதுக்கு நம்ம தியரம் 10 வந்து அப்ளை பண்ணுறோம். த ஆங்கிள் சப்டெண்டட் பை அன் ஆர்க் அட் த சென்டர் இஸ் டபுள் த ஆங்கிள் அட் எனி பாயிண்ட் ஆன் த சர்க்கிள். அந்த சர்க்கம்ஃபரன்ஸில் இருக்கக்கூடிய அந்த பாயிண்டில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஆங்கிள் வந்து சென்டரில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஆங்கிளை போட பாதி இருக்கும். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸில் 30 டிகிரி இருந்துச்சுன்னா அதை போல் ட்வைஸ் வந்து சென்டரில் இருக்கும். இப்போ இது 30னா அது வந்து 60. therefore ஆங்கிள் ஏஓசி ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஆங்கிள் ஏபிசி. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 60 டிகிரி அப்படிங்கிறது நமக்கு ஆன்சராக கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல 30 டிகிரினா இந்த பிளேஸில் நமக்கு 60 டிகிரி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். தியரம் 11, angles in the same segment of a circle are equal. செக்மெண்ட் சேம் செக்மெண்ட் ஒரே செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆங்கிள்ஸ் எப்போவுமே சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ இங்கே இப்படி நான் ஒன்று போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அதே ஆங்கிள் தான் இங்கேயும் இருக்கும். அதே போல் இந்த பக்கம் இப்படி போடுறோம். ஸோ இந்த இடத்துல வரக்கூடிய ஆங்கிள், இந்த ஆங்கிள்ஸ் எல்லாமே நமக்கு சேமாக வரும். அதான் ஆங்கிள் ஏசிபி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏடிபி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆங்கிள்ஸ் இன் த சேம் செக்மெண்ட் ஆஃப் ஏ சர்க்கிள் ஆர் ஈக்குவல். இதை நம்ம பின்னாடி யூஸ் பண்ணுவோம். Example 4.9, in the given figure O is the center of the circle. If the measure of angle OQR equal to 48 degree, what is the measure of angle P? ஸோ சொல்யூஷன் வந்துடலாம். கிவன் ஆங்கிள் ஓக்யூஆர் ஈக்குவல் டு 48 டிகிரி. அதே மாதிரி ஓக்யூ அண்ட் ஓஆர் போத் ஆர் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஒரு சர்க்கிளில் இருக்கக்கூடிய ரேடியஸ் எல்லாமே சேமாக இருக்கும். அப்போ 2 சைட்ஸ் சேமாக இருக்கிறதுனால அந்த ஓக்யூஆர் ட்ரையாங்கிள் வந்து நம்ம ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். பிகாஸ் 2 சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ ஓக்யூஆர் கிட்ட என்ன ஆங்கிள் இருக்கோ அதே தான் ஓஆர் கிட்ட இருக்கும். ஸோ ஆங்கிள்ஸ் ஆப்போசிட்ஸ் டு ஈக்குவல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ ஓஆர்கியூக்கிட்டே அதே 48 டிகிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், QOR ஓ சென்டர்கிட்ட என்ன ஆங்கிள் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இதை ஒரு ட்ரையாங்கிளாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிக்கிறோம். சம் ஆஃப் 3 angles of a triangle is 180 degree. ஸோ இன் ட்ரையாங்கிள் OQR, angle OQR plus angle QOR plus angle ORQ என்ன சொல்கிறோம், இந்த 3 பிளேஸில் இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிள் 3ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு அது 180 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ இங்கே Q கிட்ட 48 அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆறுக்கிட்டே நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு, 48ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ 48ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 96. இந்த 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் அது 180க்கு ஈக்குவலாக இருக்கும் இல்லையா. ஸோ 180ல் இருந்து இந்த 96ஐ சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 84 டிகிரி கிடைக்கும். அந்த 84 அப்படிங்கிறது எந்த பிளேஸில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா O கிட்ட வரும். இந்த பிளேஸில் 84னா இந்த சர்க்கம்ஃபரன்ஸில் என்ன வரும், சர்க்கம்ஃபரன்ஸில் டச் பண்ணுறது இதில் பாதி இருக்கும். ஸோ 42 டிகிரி. ஸோ ஆங்கிள் QPR ஈக்குவல் டு 1/2 ஆங்கிள் QOR. QO சென்டர்கிட்ட இருக்க ஆங்கிளை போல் சர்க்கம்ஃபரன்ஸில் இருக்க ஆங்கிள் பாதி இருக்கும். இப்போ 84ல் பாதின்னு பார்த்தீங்கன்னா 42 டிகிரி. ஸோ த ஆங்கிள் P ஈக்குவல் டு 42 டிகிரி. இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம், எக்ஸசைஸ் சம் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 4.3, ஃபஸ்ட் சம். The diameter of the circle is 52 cm and the length of one of its chord is 20 cm.
ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த கார்ட் ஃப்ரம் த சென்டர். ஒரு சர்க்கிளுக்கு ஒரு டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த டயாமீட்டரோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 52 சென்டிமீட்டர். டயக்ராமில் பாருங்கள் டாட் லைன்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுதான் சர்க்கிளோட டயாமீட்டராக எடுத்திருக்கோம் 52 சென்டிமீட்டர். அண்ட் லென்த் ஆஃப் ஒன் ஆஃப் இட்ஸ் கார்டு. இதில் ஒரு கார்டு ஒன்று ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த கார்டோட லென்த்து வந்து 20 சென்டிமீட்டர். இந்த 20 சென்டிமீட்டர் வந்து என்ன பண்ணிக்கலாம், 10 2 ஈக்குவல் பார்ட்டாக டிவைட் பண்ணும் இந்த டயாமீட்டர். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த கார்டு ஃப்ரம் த சென்டர்ஸ். சென்டர்லேருந்து அந்த கார்டோட டிஸ்டன்ஸ் என்ன. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஓசி கண்டுபிடிக்கணும். இப்போ டயக்ராமை பாருங்கள். டயக்ராமில் டயாமீட்டர் வந்து 52 சென்டிமீட்டர் அண்ட் ஓஏ ஓபி அதெல்லாம் வந்து ரேடியை, சர்க்கிளோட ரேடியஸ். அதனால் ரெண்டு பக்கமே நமக்கு சேமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ டயாமீட்டர் 52 அப்படின்னு சொன்னால் அதோட ரேடியஸ் என்னன்னு நமக்கு தெரியும். அதில் ஹாஃப் தான் நமக்கு ரேடியஸ். ஸோ இது ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ். 52ல் பாதி பார்த்தீங்கன்னா 26 எழுதியிருக்கேன் பாருங்கள். ஓஏ 26, அதே மாதிரி ஓபியும் 26 சென்டிமீட்டர். கார்டு ஏபி வந்து 20 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஓலேருந்து சி வரைக்கும் உள்ள இந்த டிஸ்டன்ஸ் தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதான் தெரியாது, கொஷின் மார்க் போட்டுக்கிறோம். இன் ரைட் ட்ரையாங்கிள் ஓசிபி ஒரு சைடை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து நம்ம பை பித்தாகரஸ் தியரத்தை அப்ளை பண்ணுறீங்க. ஏன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளில் 2 ரைட் ஆங்கிள்ஸ் ட்ரையாங்கிள் இருக்கும். இதில் எது வந்து ஹைப்போட்டெனியூஸ் அப்படின்னு சொன்னால் சி கிட்ட இந்த பிளேஸில் தான் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா 90 டிகிரி ஃபார்ம் ஆகும் இந்த இடத்துல. ஸோ 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைப்போட்டெனியூஸ் சைன். ஸோ ஓசி ஸ்கொயர் ப்ளஸ் ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓசி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓபி ஸ்கொயர். ஓபி தான் இதில் ஹைப்போட்டெனியூஸ் வந்து ரைட் சைடு கொண்டு வந்துடுறோம். ஓசிக்கு என்ன வேல்யூ போட்டுக்கலாம், 20 வந்து 2ஆக டிவைட் பண்ணிக்கிறோம். ஓசி ஸ்கொயர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓசிக்கு தான் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதான் சென்டர்லேருந்து கார்டு வரையும் உள்ள டிஸ்டன்ஸு அது நமக்கு தெரியாது. அதனால ஓசி ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க. பிசி வந்து மொத்தமாக ஏபிக்கு வந்து 20 கொடுத்துருந்தாங்கல்ல, அதை 2ஆக டிவைட் பண்ணி 10 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. பிசிக்கு 10 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓபிக்கு நமக்கு தெரியும் டயக்ராமில் இருக்குது 26 சென்டிமீட்டர் ரேடியஸ், 26 சென்டிமீட்டர்ஸ் 26 ஸ்கொயர்னு போட்டுக்கிறோம். இப்போ ஓசி ஸ்கொயருக்கு வேல்யூ வேணும்னா 10 ஸ்கொயரை ரைட் சைடு கொண்டு வந்துடுங்க. 26 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 676, 10 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 100. நம்மக்கிட்ட ஓசி ஸ்கொயர் இருக்குது, நமக்கு வேணுங்கிறது ஓசி தான். ஸோ அந்த ரெண்டு பக்கம் என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ஓசி வந்து ஸ்கொயர் ஓசி ஆயிரும். இதில் வந்து ரூட் ஃபார்ம் ஆயிரும். 26 ஸ்கொயர் மைனஸ் 10 ஸ்கொயர். 676லேருந்து 100 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 576. இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர். 576ஓட ஸ்கொயர் ரூட்டு 24. therefore OC equal to 24 சென்டிமீட்டர். இதுதான் the distance of the card from the center equal to 24 சென்டிமீட்டர். டயாமீட்டர்லேருந்து என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு கார்டு ட்ரா பண்ணுறோம். அந்த கார்டுலேருந்து 20 சென்டிமீட்டர் 2ஆக டிவைட் பண்ணி 10 எடுத்துக்கிறோம். இந்த ஓஏ ஓபியை வந்து ரேடியஸாக எடுத்துகிட்டு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்து பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடுறோம், ஓசிக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் செகண்ட் சம் ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கேன். அதனால் தேர்ட் சம். Find the length of the chord AC where AB and CD are the two diameters perpendicular to each other of a circle with radius 4√2 cm and also find angle OAC and angle OCA. ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டுக்கோங்க. 2 டயாமீட்டர் எடுத்துக்கிறோம், ஏபி அண்டு சிடி. 2 டயாமீட்டர் எப்படி இருக்குன்னா ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக இருக்குது. பர்பண்டிகுலர்னால் ஒன்றுக்கு ஒன்று 90 டிகிரியில் வந்து கட் பண்ணிக்குதுன்னு அர்த்தம். இதில் வந்து ஓஏ ஓபி ஓசி ஓடி எல்லாமே ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள்ஸ். ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து ஆல்ரெடி கிவன் 4√2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு வந்து 2 டயாமீட்டரும் 90 டிகிரியில் ஃபார்ம் ஆகிக்குது, கட் ஆகிக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ ஆங்கிள் ஏஓசி அந்த இடத்துல என்ன இருக்கும், நமக்கு 90 டிகிரி இருக்கும். இப்போ நான் ஒரு ட்ரையாங்கிள் தான் இதில் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஏசியை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த இடத்துல வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். ஏசியை ஜாயின் பண்ணும்போது நமக்கு கார்டு அந்த லென்த் ஆஃப் த கார்டு ஏசி தான் நமக்கு கேட்குறாங்க. ஸோ ஏஏசியை ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ஓஏ அண்ட் ஓசி போத் ஆர் ரேடியஸ். அப்போ ரேடியஸ்னாலே ரெண்டுமே சேமாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் என்ன டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு இது வந்து ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளாக கிடைக்கும். ஒரு ட்ரையாங்கிளில் இருக்கக்கூடிய 3 ஆங்கிள்ஸை ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி நமக்கு கிடைக்கும்னு தெரியும் இல்லையா. ஸோ இன் ட்ரையாங்கிள் ஓஏசி ஆங்கிள் ஏஓசி ப்ளஸ் ஆங்கிள் ஓஏசி ப்ளஸ் ஆங்கிள் ஓசிஏ இந்த 3 ஆங்கிள்ஸை ஆட் பண்ணால் 180 டிகிரிக்கு ஈக்குவல். ஏஓசி மட்டும் இப்போ 90 எழுதி வச்சுருக்கோம், ப்ளஸ் ஓஏசி ப்ளஸ் ஓசிஏ ரெண்டுமே சேம். இந்த ரெட் கலரில் உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள், ஏ கிட்டேயும் சி கிட்டேயும் இருக்க ஆங்கிளும் சேமாக இருக்கும். அதனால் ஓசிஏ எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஓஏசின்னு அதே வேர்டை யூஸ் பண்ணிக்கிறேன். சைடில் ரீசன் எழுதியிருக்கேன், ஆங்கிள் ஓஏசி ஈக்குவல் டு ஆங்கிள் ஓசிஏ ரெண்டுமே சேம். எதுக்கு பதிலாக எதை வேணாலும் போட்டுக்கலாம். என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால் இந்த ஓஏசி அப்படிங்கிறது ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். சரி, இப்போ 90 + 2 ஓஏசி இருக்குது
2OAC ப்ளஸ் 90 டிகிரி ஈக்குவல் டு 180. 90 டிகிரியில் அந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, மைனஸில் வந்துடும். 2OAC 2 இன்ட்டு ஆங்கிள் OAC ஈக்குவல் டு 180ல் 90 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 90. இப்போ நமக்கு ஆங்கிள் OACயை மட்டும் வச்சுக்கோங்க. 2 வந்து டிவிஷனில் கொண்டு வந்துடுறோம். 90 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 45 டிகிரி. அப்போ ஆங்கிள் OAC அண்ட் ஆங்கிள் OCA இந்த ரெண்டு கார்னரில் ஏக்கிட்டையும் சிக்கிட்டையும் 45 டிகிரி இருக்குன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. என்ன கொஷின் கேட்குறாங்க, ஏசிக்கு நமக்கு லென்த்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ நான் ரைட் ட்ரையாங்கிள் OAC ரைட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டு பித்தாகோரஸ் தியரம் அப்ளை பண்ணுறோம். இதில் வந்து ஏசிங்கிற சைடை வந்து ஹைபாட்டனியூஸாக நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஹைபாட்டனியூஸ். therefore OA ஸ்கொயர் ப்ளஸ் OC ஸ்கொயர் ஈக்குவல் டு AC ஸ்கொயர். OA அண்டு OC இது எல்லாமே ரேடியஸ்னு ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கோம் இல்லையா. அப்போ இந்த OA OCக்கு பதிலாக 4√2 அப்ளை பண்ணிக்கிறோம். AC ஸ்கொயர் மட்டும் தெரியாது. 4√2 ஸ்கொயரை நம்ம வந்து 4√2 ஸ்கொயர் பண்ணும்போது 4 ஸ்கொயர் பண்ணால் 16, √2 ஸ்கொயர் பண்ணால் வெறும் 2. அந்த √2 ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் ரிமூவ் ஆயிரும். ப்ளஸ் 4 ஸ்கொயர் 16, √2 ஸ்கொயர் பண்ணும்போது 2 வெறும் 2 வந்து கிடச்சிடும். ஈக்குவல் டு AC ஸ்கொயர். 16 2 32 ப்ளஸ் 32 ரெண்டு ஆட் பண்ணும்போது 64. இப்போ AC ஸ்கொயர் 64 நமக்கு வேணுங்கிறது AC. ஸோ டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ் we get AC equal to √64. √64 is a perfect square. So we take square root of 64, we get the answer 8. Therefore AC equal to 8 centimeter. This is the length of the chord. Length of the chord AC equal to 8 centimeter. Fourth one, a chord is 12 centimeter away from the center of the circle of radius 15 centimeter. Find the length of the chord. ஒரு கார்டு இருக்குது, அந்த கார்டு வந்து 12 சென்டிமீட்டர் லென்த்து. அது எதுலேருந்து சென்டர்லேருந்து அந்த கார்டோட டிஸ்டன்ஸ் வந்து OC. அது வந்து 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. சர்க்கிளுக்கு ரேடியஸ் 15 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இந்த கார்டோட லென்த் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது AB. சொல்யூஷனுக்கு வந்துடுங்க. ரேடியை OA and OB both are same because both are radius and already given the value of radius is 15 centimeter in right triangle OCB. அதே மாதிரி OCக்கு 12 கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு isosceles triangle. It has two right angle triangles. Now we consider one right angle triangle OCB. By using Pythagoras theorem we get OC square plus BC square equal to OB square. The opposite of 90 degree is called hypotenuse side. In this diagram OB is the hypotenuse side. So the square of the two sides is equal to square of the hypotenuse. The sum of the square of two sides is equal to square of the third side. That side is hypotenuse side. So OC square plus BC square equal to OB square. Already we know OC equal to 12 centimeter and BC equal to BC மட்டும் நமக்கு தெரியாது, பட் OB தெரியும். 15 தெரிஞ்ச வேல்யூ அப்ளை பண்ணிக்கிறோம். 12 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 144 ப்ளஸ் BC ஸ்கொயர் ஈக்குவல் டு 15 ஸ்கொயர் வந்து 225. BC ஸ்கொயரை மட்டும் வச்சுக்கோங்க. 225 ரைட் சைடு இருக்குது. 144 நம்ம என்ன பண்ணுறோம், ரைட் சைடு கொண்டு வரும்போது மைனஸில் வந்துடும். சப் பண்ணும்போது நமக்கு 81 கிடைக்கும். BC ஸ்கொயர் ஈக்குவல் டு 81 டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ் தென் we get BC equal to root 81. 81 is a perfect square. The square root of 81 is 9. Therefore BC equal to 9 centimeter. And the OC என்ன பண்ணணும்னா divide the chord AB into two equal parts. So AC and BC are same. நமக்கு வந்து BC மட்டும் தான் கிடச்சிருக்கு. இந்த ஓசிங்கிற அந்த லைன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏபிங்கிற கார்டை ரெண்டு ஈக்குவல் ஹாஃபாக பிரிக்கும். இப்போ பிசிக்கு என்ன லென்த் இருக்கோ அதே தான் ஏசிக்கும் இருக்கும். ஸோ ஏபிக்கு நமக்கு வேணும்னா நமக்கு கிடச்சிருக்க அந்த 9 வந்து 2வால் ஜஸ்ட் மல்டிப்ளை மட்டும் பண்ணால் போதும். ஏன்னா இது ரெண்டும் சேர்ந்தால் தான் நமக்கு கார்ட் ஆஃப் லென்த் ஆஃப் த கார்டு. அப்போ இந்த பக்கம் நமக்கு 9 கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ இந்த பக்கமும் நமக்கு என்னவாக தான் இருக்கும், 9 தான் இருக்கும். ரெண்டு 9 ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு 18 சென்டிமீட்டர் நமக்கு ஆன்சராக கிடச்சிரும். therefore length of the chord AB equal to 18 centimeter. Fifth sum, in a circle AB and CD are two parallel chords with the center O and radius 10 cm such that AB equal to 16 cm and CD equal to 12 cm. Determine the distance between the two chords. ஒரு சர்க்கிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது ரெண்டு diameters two chords AB and CD அதுக்கும் லென்த்து கொடுத்துட்டாங்க. ஏபிக்கு 16 அண்டு சிடிக்கு வந்து 12ன்னு கொடுத்துட்டாங்க. அதை நம்ம எழுதிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ரெண்டு கார்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கிறேன். நமக்கு தெரியும் ஏற்கனவே OF. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு கார்டுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ EU FOட லென்த் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். அட் த சேம் டைம் ரேடியஸும் கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ OB OA OC OD எல்லாமே ரேடியஸ்னு கிடச்சிடும். இப்போ சொல்யூஷனுக்கு வந்துடுங்க.
என்ன கேட்குறாங்க, அது ரெண்டு கார்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் இஎஃப் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் ஏபி அண்ட் சிடி ஆர் டூ கார்ட்ஸ். OA, OB, OC, OD are radii of the circle 10 cm. AB equal to 16 cm and CD equal to 12 cm. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும், நம்மளை அந்த கார்டை வந்து 2 ஈக்குவலாக பிரிக்கும். OF டிவைட்ஸ் கார்டு AB இன்ட்டு 2 ஈக்குவல் பார்ட்ஸ். ஸோ 16 வந்து 8 8ன்னு பிரிச்சுக்கலாம். அதே மாதிரி OF வந்து அது ஏபியை 2 பார்ட்டாக பிரிக்குது. ஸோ OE வந்து சிடிங்கிற கார்டை 2 பார்ட்டாக பிரிக்குது. அது 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா. ஸோ 2 டிவைட் பண்ணி 6 6ன்னு போட்டுக்கிறோம். இப்போ இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது EF. ஸோ EFஐ டேரெக்டாக கண்டுபிடிக்காமல் OE அண்ட் OF கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் ஆட் பண்ணாலே போதும். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இன் ரைட் ட்ரையாங்கிள் OED ரைட் ட்ரையாங்கிளில் OE ஸ்கொயர் ப்ளஸ் ED ஸ்கொயர் ஈக்குவல் டு OD ஸ்கொயர் பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் OE மட்டும் நமக்கு தெரியாது, EDக்கு 6ன்னு தெரியும், ODக்கு 10ன்னு தெரியும். அதை அப்ளை பண்ணிங்கன்னா OE ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 ஸ்கொயர் மைனஸ் 6 ஸ்கொயர். 10 ஸ்கொயர் வந்து 100, 6 ஸ்கொயர் 36, OE ஸ்கொயர் ஈக்குவல் டு 64. இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ OEக்கு வேல்யூ வேணும்னா ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கிறோம். 64ஓட ஸ்கொயர் ரூட்டு 8 சென்டிமீட்டர் நமக்கு கிடச்சிரும். அதே மாதிரி இன் ரைட் ட்ரையாங்கிள் OFB எடுத்துக்கோங்க. இதில் OF ஸ்கொயர் ப்ளஸ் FB ஸ்கொயர் ஈக்குவல் டு OB ஸ்கொயர். இதில் FBக்கு 8ன்னு தெரியும், OBக்கு 10ன்னு தெரியும், அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ OF ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 ஸ்கொயர் மைனஸ் 8 ஸ்கொயர். 10 ஸ்கொயருங்க 100, 8 ஸ்கொயர் 64. OF ஸ்கொயர் ஈக்குவல் டு 100 மைனஸ் 64 ஈக்குவல் டு 36. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டிங்கன்னா OF ஈக்குவல் டு ரூட் 36. 36ஓட ஸ்கொயர் ரூட்டு 6 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு வந்து 2 கார்டுக்கு இடையில ஒரு டிஸ்டன்ஸ் வந்து EFன்னு தெரியும். EF வந்து OE ப்ளஸ் OF ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 6ஓட 8 ஆட் பண்ணிங்கன்னா 14 சென்டிமீட்டர். இதுதான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 கார்ட்ஸ் ஈக்குவல் டு 14 சென்டிமீட்டர். இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். 6th sum. 2 circles of radii 5 cm and 3 cm intersect at 2 points and the distance between their center is 4 cm. Find the length of the common chord. 2 சர்க்கிள் எடுத்துக்கிறோம். ஒரு சர்க்கிளோட ரேடியஸ் 5 சென்டிமீட்டர், இன்னொரு சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 3 சென்டிமீட்டர். ரெண்டு என்ன பண்ணுதுன்னா ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணுது. அதோட டிஸ்டன்ஸ் வந்து சென்டர்லேருந்து அதோட டிஸ்டன்ஸ், 2 சர்க்கிளோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 4 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அந்த ரெண்டையும் இணைக்கக்கூடிய அந்த பாயிண்டில் வந்து ஒரு காமனாக ஒரு கார்டு ஒன்று வரைகிறோம். அந்த கார்டோட டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும், லென்த்து தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் வந்து நீங்கள் இந்த டயக்ராமை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டுக்கணும். அவுட்டர் சர்க்கிள் 5 சென்டிமீட்டர் உள்ளதை ஒரு பிக் சர்க்கிளாக போட்டுக்கோங்க. அந்த 3 சென்டிமீட்டர் உள்ளதை ஸ்மால் சர்க்கிளாக போட்டுக்கோங்க. அதில் வந்து இதோட சென்டரை வந்து ஓன்னு வச்சுக்கிறோம். இந்த ஸ்மால் சர்க்கிளோட சென்டரை வந்து சின்னு வச்சுக்கிறேன். 2 சென்டருக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸை வந்து OC, அது வந்து 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க சம்லேயே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் சர்க்கிளோட சென்டரில் தான் அந்த கார்டு வர்ற மாதிரி நமக்கு டயக்ராம் வந்து இருக்கும். ஸோ அந்த சிங்கிற சென்டர் வழியாகவே ஏபிங்கிற கார்டு வந்து நமக்கு போகும். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஏபியோட டிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ரேடியை ஃபார் ஸ்மால் சர்க்கிள் 3 சென்டிமீட்டர், ஏசி அண்ட் பிசி ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர், OA OB ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். இது வந்து ரேடியை ஃபார் பிக் சர்க்கிள். ஓசிங்கிறது 4 சென்டிமீட்டர். டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சென்டர்ஸ் இதெல்லாம் எழுதிக்கிறோம். இன் ரைட் ட்ரையாங்கிள் OCA ரைட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைபாட்டனியூஸ். So by applying Pythagoras theorem, sum of the square of two sides equal to square of the third side. AC square plus OC square equal to OA square. இதில் நீங்கள் ஒன்று கவனிக்கணும், 3 4 5 இந்த 3 நம்பர்ஸும் பித்தாகோரியன் ட்ரிப்ளட் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டையும் நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா தேர்ட் சைடு 5ஓட ஸ்கொயர் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடைக்கும். ஸோ 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர். அப்போ 9ஓட 16 ஆட் பண்ணும்போது 25. ஆட்டோமேட்டிக்காக போத் சைட்ஸ் வந்து நமக்கு சேமாக கிடச்சிருது. இப்போ ஏபிக்கு உங்களுக்கு லென்த் வேணும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நீங்கள் ஏற்கனவே எழுதி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சர்க்கிளுக்கு 3 சென்டிமீட்டர்னு எழுதி வச்சுருக்கோம். அந்த ரேடியஸ், அந்த 2 ரேடியஸையும் ஆட் பண்ணிங்கனாலே போதும் நமக்கு அந்த கார்டோட டிஸ்டன்ஸ், அதாவது இந்த ஸ்மால் சர்க்கிளோட டயாமீட்டரும் லென்த் ஆஃப் த கார்டும் ஒன்று தான். இப்போ லென்த் ஆஃப் த காமன் கார்டு கேட்டாங்கன்னா 3 + 3 6 சென்டிமீட்டர் போட்டுக்கோங்க. இது வந்து எதோட டயாமீட்டராக இருக்கும், உள்ளே வரைஞ்ச ஸ்மால் சர்க்கிள் இருக்கு இல்லையா, அந்த ஸ்மால் சர்க்கிளோட டயாமீட்டர் தான் இந்த கார்டோட லென்த்து. ஸோ போத் ஆர் சேம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான சம்மு. 7th one. Find the value of x degree in the following figures. இந்த டயக்ராமில் இருக்கக்கூடிய எக்ஸுக்கு வேல்யூ கேட்குறாங்க. ஆங்கிள் பிஓசியில் பாருங்கள் 30 and 60 ரெண்டே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணும்போது 90 டிகிரி கிடைக்கும். இது சர்க்கம்ஃபரன்ஸில் இருக்க ஆங்கிளை வந்து இதில் இருக்கக்கூடிய சென்டரில் இருக்க ஆங்கிளை போல் சர்க்கம்ஃபரன்ஸில் இருக்க ஆங்கிள் வந்து ஹாஃப் இருக்கும். நமக்கு ஏற்கனவே படிச்சிருக்கோம் தியரத்தில்.
இப்போ பிஏசி வேணும்னா எக்ஸ் டிகிரி, பிஏசி ஈக்குவல் டு எக்ஸ் டிகிரி, அது வந்து 1/2 ஆங்கிள் பிஓசி, பிஓசியில் இருக்க ஆங்கிளை போல் பாதி. ஸோ 90 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க, 2ஆல் டிவைட் பண்ணும்போது 45 டிகிரி. இந்த சென்டரில் 90 டிகிரி இருந்துச்சுன்னா சர்க்கம்ஃபரன்ஸில் எவ்வளோ இருக்கும், இதில் பாதி இருக்கும். ஸோ 45 டிகிரி தான் எக்ஸோட ஆன்சர். செகண்ட் ஒன், இந்த டயக்ராமை பாருங்கள். இதில் எக்ஸுக்கு வேல்யூ கேட்குறாங்க. இன் ஆங்கிள் QPR, QPR அப்படிங்கிற இடத்துல நமக்கு என்ன வரும் அப்படின்னா வேல்யூ 1/2 ஆங்கிள் QOR அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ என்ன பண்ணிக்கிறோம், 80 டிகிரி இந்த ஓ கிட்ட இருந்துச்சுன்னா பி கிட்ட என்ன வரும், அதில் பாதி வரும். ஸோ 40 டிகிரி அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும். இந்த சம்மை வந்து நம்ம சொல்யூஷனை இன்னொரு தடவை ட்ரா பண்ணிக்கிட்டு ஒரு சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து நான் பண்ணியிருக்கேன். அந்த QRஐ ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணிவிட்டு அந்த எக்ஸுக்கு கீழே அந்த Q இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்த R கிட்ட ஒரு ஆங்கிள், அந்த ஆங்கிளை வந்து நம்ம என்ன பண்ணோம், ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ 40 டிகிரி அப்படிங்கிறது எதுக்கிட்ட கிடச்சிருச்சு, அந்த பி கிட்ட வந்து நமக்கு 40 டிகிரி அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்து இன் ட்ரையாங்கிள் QPR இந்த பெரிய ட்ரையாங்கிளை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல QPR அப்படிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ஆங்கிள் R ப்ளஸ் ஆங்கிள் P ப்ளஸ் ஆங்கிள் Q ஈக்குவல் டு 180 டிகிரிஸ். ஆங்கிள்ஸும் ப்ராப்பர்ட்டி, சம் ஆஃப் ஆல் ஆங்கிள்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி. அதில் R கிட்ட 80 டிகிரி இருக்குது. எப்படி வந்து நம்ம 80 டிகிரி அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல 30 டிகிரி இருக்குது. அப்போ அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் அது ரெண்டே ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 50 டிகிரி. அதாவது ரெண்டே ஆட் பண்ணும்போது நமக்கு 80 டிகிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த பக்கம் வந்து 50 டிகிரி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதே மாதிரி அந்த சைடு நமக்கு என்ன வரும், 50 டிகிரி. ஏன்னா இது ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளில் ரெண்டு சைடு சேமாக இருந்தால் அதுக்கு இன்பிட்வீன் இருக்க ஆங்கிளும் நமக்கு சேமாக இருக்கும். ஸோ இங்கிட்டு 50 டிகிரினா அங்கிட்டு 50 டிகிரி. 80 ப்ளஸ் ஆங்கிள் Q கிட்ட வந்து அப்படியே வச்சுக்கலாம். ஆங்கிள் P கிட்ட 40 டிகிரி. ஆங்கிள் P கிட்ட இப்போ நம்ம 40 டிகிரி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஆங்கிள் Q ப்ளஸ் 120 ஈக்குவல் டு 180. ஆங்கிள் Q ஈக்குவல் டு 180ல் 120 மைனஸ் பண்ணிங்கன்னா 60 டிகிரி. இப்போ 60 டிகிரி உங்களுக்கு கிடச்சிருக்கு. Q கிட்ட என்ன ஆங்கிள் வேணுங்கிறது நம்ம பார்க்கணும். Q இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 50. இதில் வந்து Qக்கு வந்து 60 கண்டுபிடிச்சிருக்கோம். 60 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 50. எக்ஸுக்கு வேல்யூ வேணும்னா 50 அந்த பக்கம் கொண்டுட்டு வாங்க, மைனஸில் வரும். 60லேருந்து 50யை சப் பண்ணும்போது 10 டிகிரிங்கிறது ஆன்சராக கிடைக்கும். ஸோ எக்ஸுக்கிட்ட இப்போ என்ன ஆங்கிள் நமக்கு வரணும் அப்படின்னா 10 டிகிரி அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல ஆன்சராக வரணும். தேர்ட் ஒன், ஆங்கிள் இந்த இடத்துல எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆங்கிள் MPN ஈக்குவல் டு 90 டிகிரி. இது செமி சர்க்கிள்குள்ளே ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று ட்ரா பண்ணுறோன்னா அதில் சர்க்கம்ஃபரன்ஸோடு இருக்கக்கூடிய அந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 90 டிகிரி இருக்கும். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஆங்கிள் இன் செமி சர்க்கிள் இஸ் 90 டிகிரி. அதுக்கப்புறம் பாருங்கள், ஆங்கிள் MOP, அது ஓ கிட்ட 70 டிகிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து நான் 110 டிகிரி போட்டிருக்கேன். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் இன் ஸ்ட்ரைட் லைன் ஆர் 180 டிகிரி. ஒரு ஸ்ட்ரைட் லைனில் அடுத்தடுத்து வரக்கூடிய அட்ஜசன்ட் ஆங்கிளை வந்து ஆட் பண்ணும்போது அது 180 டிகிரி ஈக்குவலாக இருக்கும். இல்லை நீங்கள் லோயர் கிளாஸில் படிச்சிருக்கீங்க. அப்போ இந்த பக்கம் 70 வந்துருச்சுன்னா அந்த பக்கம் அந்த MOP கிட்ட என்ன ஆங்கிள் வரும் அப்படின்னா 180லேருந்து இந்த 70யை வந்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. 110 ரெண்டு ஆட் பண்ணால் 180 வரணும். அதான் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் இன் ட்ரையாங்கிள் OMP ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இதில் ஆங்கிள் OMP ப்ளஸ் ஆங்கிள் OPM ப்ளஸ் ஆங்கிள் MOP இது மூணே ஆட் பண்ணும்போது 180. ஆங்கிள் OMP ப்ளஸ் ஆங்கிள் OPM ப்ளஸ் 180. ஏன்னா MOP வந்து இப்போ 110 கண்டுபிடிச்சிருக்கோம் ஈக்குவல் டு 180. இந்த OMPயும் இந்த OPM ரெண்டே என்ன பண்ணிக்கிறோம், எழுதிக்கிறோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் 180லேருந்து இந்த 110 சப் பண்ணிங்கன்னா 70 டிகிரி நமக்கு கிடைக்கும். OMPயும் OPMமும் ரெண்டும் சேம். ஏன்னா இது வந்து ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். OP அண்ட் OM ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஒரு சர்க்கிளில் எல்லா ரேடியஸும் சேமாக இருக்குன்னு தெரியும் இல்லையா. அப்போ OMமும் OPயும் நமக்கு சேமாக இருக்குது. அதனால அந்த இடத்துல வரக்கூடிய ரெண்டு ஆங்கிளும் சேம். அதனால் OMPக்கு பதிலாக OPMமை மாற்றி போட்டுக்கலாம். ஸோ 2 இன்ட்டு ஆங்கிள் OMP ஈக்குவல் டு 70 டிகிரி. OMPயை மட்டும் வச்சுக்கோங்க. 70 இந்த பக்கம் கொண்டு வந்து டிவைட் பண்ணிங்கன்னா 35 கிடச்சிரும். OMP 35னா OPMமும் 35. ஆங்கிள் OPN தான் உங்களுக்கு கொஷினில் கேட்குறாங்க. ஸோ OPNக்கு வேல்யூ வேணும்னா MPNலேருந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த OPMமை சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். 90லேருந்து 35 சப் பண்ணிங்கன்னா 55 டிகிரி. இதுதான் இந்த OPNோட வேல்யூ. 55 டிகிரி தான் ஆன்சர். ஃபோர்த் ஒன், இதில் பாருங்கள் YOZ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 இன்ட்டு YZX. அந்த சர்க்கம்ஃபரன்ஸில் இருக்க ஆங்கிளை போல் இது ட்வைஸாக இருக்கும்.
2 into 120 equal to 240. முதல்ல அந்த 240 கண்டுபிடிச்சிக்கோங்க. இது வந்து ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள். இதில் ஒரு ரொட்டேஷன் கம்ப்ளீட் ஆனிச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு அது 360 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்குங்கிறது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அப்போ எக்ஸோட 240 ஆட் பண்ணுறது 360க்கு ஈக்குவலாக இருக்கும். 360லேருந்து 240 மைனஸ் பண்ணிங்கன்னா 120. அப்போ அந்த எக்ஸுக்கிட்ட என்ன ஆங்கிள் வரும் அப்படின்னா 120 டிகிரி ஆன்சராக வரும். ஃபிஃப்த் சம் ஆங்கிள் BOC ஈக்குவல் டு, இதில் பாருங்கள், இந்த டயக்ராமில் பாருங்கள், 140 இங்கே 100 கொடுத்துருக்காங்க. BOCயில் அது எக்ஸுக்கிட்ட என்ன வரும்னு கேட்குறாங்க. ஆங்கிள் BOC ஒரு சர்க்கிளோட சென்டரில் என்ன ஆங்கிள் வருது அப்படின்னு சொன்னால் 140யோட 100 ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்கன்னா 240. இதுவும் அதே மாதிரி தான், ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் முடிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு அது 360க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ 360லேருந்து இந்த 240 சப் பண்ணிங்கன்னா BOC இந்த பிளேஸில் என்ன ஆங்கிள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த இடத்துல வரக்கூடிய ஆங்கிள் சர்க்கம்ஃபரன்ஸில் வர ஆங்கிளை போல் 2 டைம்ஸ் இருக்கும். அப்போ இங்கே 120னா இதில் பாதி இந்த இடத்துல இருக்கும், 60 டிகிரி. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் BAC ஈக்குவல் டு 1/2 ஆங்கிள் BOC. BOCயில் இருக்க ஆங்கிளை போல் பாதி. ஸோ BOC 120, அது 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 60 டிகிரி அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும். அடுத்து 8th சம். இந்த கிவன் ஃபிகர் ஆங்கிள் CAB ஈக்குவல் டு 25 டிகிரி, ஃபைண்ட் ஆங்கிள் BDC, ஆங்கிள் DBA அண்ட் ஆங்கிள் COB. சொல்யூஷன் வந்துருங்க. இந்த டயக்ராம் அவங்க கொடுத்துருக்காங்க. செகண்ட் டயக்ராம் நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக நான் சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்கேன். ACயையும் BDயையும் ஜாயின் பண்ணியிருக்கேன், OCOBயை ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்துல நமக்கு 25 டிகிரி, A கிட்ட 25 டிகிரினா D கிட்டையும் 25 டிகிரி இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னால் இப்படி இசட் மாதிரி வரும். இதுவும் லோயர் கிளாஸில் படிச்சிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஷேப் இருந்துச்சுன்னா நமக்கு அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அந்த ரீசன் இப்படி சொல்லலாம். ஆங்கிள் CAB ஈக்குவல் டு ஆங்கிள் BDC. இந்த ரெண்டு ஆங்கிளையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவல் 25 டிகிரி. அடுத்தது பாருங்கள், ஆங்கிள் DCA ஈக்குவல் டு, இப்போ நமக்கு DCA அப்படிங்கிற ஆங்கிள் வேணும். அதை வந்து 180ல் இருந்து 90 + 25, இது வந்து ஒரு ட்ரையாங்கிளில் இருக்க 3 ஆங்கிள்ஸை ஆட் பண்ணும்போது 180 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும். அதில் 90 + 25 ஆட் பண்ணால் 115. இப்போ தேர்ட் ஆங்கிள் வேணும்னா 180லேருந்து 115 சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க, 65 டிகிரி. ஸோ 65 டிகிரி வந்து எந்த பிளேஸில் வருது, DCA கிட்ட வருது. அப்போ அதே மாதிரி DBA கிட்டே என்ன இருக்கும், நமக்கு 65 டிகிரி இருக்கும். என்ன ரீசன், ஆங்கிள்ஸ் இன் த சேம் செக்மெண்ட் ஆஃப் த சர்க்கிள் ஆர் ஈக்குவல். இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கோம், தியரம் 11 வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறம் இன்னொரு கொஷின் ஒன்று கேட்டிருக்காங்க, COB. இப்போ COB வேணும்னா சென்டரில் இருக்க ஆங்கிளை போல் கார்னரில் இருக்க ஆங்கிள் வந்து ட்வைஸாக இருக்கும் இல்லையா. ஸோ 2 into CABயில் பார்த்தீங்கன்னா நமக்கு 25 இருக்குது. அந்த 25 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 50 டிகிரி. அதுதான் சென்டரில் வரக்கூடிய ஆங்கிள். ஸோ இன்றைக்கி செகண்ட் சம் மட்டும் நம்ம லீவ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது ஒரு சம் மட்டும் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.